This is a slow animation video with gentle colors, totally safe for your kids. ஆ ஆரம் செய்ய விரும்பு. ஆ ஆறுவது சினம். இ இயல்வது கரவேல். ஈ ஈவது விளக்கேல். வாவ் கிட்ஸ், சூப்பர்! எல்லாருமே நான் கத்து கொடுத்த 4 ஆத்திச்செடியும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே. சரி, இன்னைக்கு நாம 5வது ஆத்திச்செடியை கத்துக்கலாமா? ஓ எஸ் மிஸ். ஓ கத்துக்கலாம் மிஸ். நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம். சரி சொல்லுங்க, உங்ககிட்ட யாராவது அவங்க பெருமைகளை பேசி அவங்களையே புகழ்ந்து பேசியிருக்காங்களா? ஓ ஆமா மிஸ், என்னோட தம்பி அவங்கிட்ட இருக்க கிளிட்டர் பென்சில் பாக்ஸ் பத்தி ரொம்ப பீத்திப்பான். நான் அசைன்மெண்ட்ல நல்ல மார்க் எடுத்தா கொஞ்சம் என்னை பத்தி பெருமையா பேசிப்பேன் மிஸ். சரி, அப்படி மத்தவங்க பெருமையா பேசிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? போரிங் மிஸ், டயரிங்கா இருக்கும் மிஸ். நாம இத பத்தி ஒரு கதைய பார்க்கலாம். ஒரு காலத்துல ஒரு பெரிய ஆலமரத்துல எல்லா வகையான பறவைகளும் வாழ்ந்தாங்க. சிட்டுக்குருவி, பச்சைக்கிளி, புறா, அப்புறம் ஒரு காகமும் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில ஆத்துக்கிட்ட இருக்கும்போது காக்கா மின்னற தங்க நூல்களை கண்டுபிடிச்சது. அடடே, எனக்கு புதையல் கிடைச்சிருக்கு. இது தங்க நூல்களாச்சே. இத என்னோட கூடுல வச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும். காக்கா உடனே அந்த தங்க நூல்களை எடுத்துட்டு போய் அதோட கூடுல சுத்தி வச்சுது. சூரிய வெளிச்சத்துல அந்த காக்காவோட கூடு ஜொலிச்சுது. காக்காக்கு பெருமை தாங்கல. இந்த உலகத்திலேயே எந்த பறவைக்கும் என்ன மாதிரி கூடு இருக்காதுன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்குச்சு. இன்னில இருந்து எல்லாரும் என்ன காக்கா ராஜான்னு கூப்பிடணும். ஏன்னா ராஜாக்களுக்கு மட்டும்தான் தங்க கூடுன்னு சொல்லுச்சு. மத்த பறவைகள் எல்லாரும் ஆர்வத்தோட அந்த காக்காவோட கூட பார்க்க வந்தாங்க. சிட்டுக்குருவி சொல்லுச்சு, வாவ், இது ரொம்ப பளபளன்னு மின்னுது. அதுக்கு காக்கா சொல்லுச்சு, இது காக்கா ராஜாவோட கூடு, அப்படிதான் ஜொலிக்கும். பச்சைக்கிளி அதுக்கு, காக்கா ராஜாவா? ஆமா, இப்போ எல்லாரும் அமைதியா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்னு என்னோட தங்க கூட பார்த்து ரசிச்சுட்டு போங்க. யாரும் தொடக்கூடாது. நாள் போக போக அந்த காக்கா ரொம்ப பெருமை பாராட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் என்னை பத்தி பெருமையா பேசணும், நான் சொல்றதுதான் எல்லா பறவைகளும் கேட்கணும்னு அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இது எதுவுமே அங்க இருந்த பறவைகளுக்கு பிடிக்கல. நம்ம நண்பர்கள்ன்றதையே மறந்து போய் ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப பெருமை பீத்திக்கிறான்னு சொல்லி அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதால எந்த பறவைகளும் காக்கா கிட்ட ஒழுங்கா பேசுறது இல்ல. அதனால காக்காக்கு நாள் போக போக கொஞ்சம் தனிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் சாயந்தரம் கருமேகங்கள் சூழ்ந்து பலமா காத்து வீச ஆரம்பிச்சுது.
எல்லா மரத்தோட கிளைகளும் பலமா ஆட ஆரம்பிச்சிடுச்சு. இலைகள்லாம் செதறி விழுந்துச்சு. பறவைகளோட கூடு கூட கலைஞ்சு விழ ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அளவுக்கு வேகமான சூறாவளி காத்து அடிச்சுது. அந்த காக்கா தன்னோட தங்க கூட புயல் கிட்ட இருந்து காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. தன்னோட ரெக்கைகளை வச்சு பொத்தி வச்சுது. ஆனா புயல் யார் பேச்சையும் கேட்காதுல. அந்த காத்துல காக்காவோட தங்க கூடு காட்டுக்குள்ள செதறி போச்சு. ஒரு வழியா புயல் ஓஞ்சி முடிஞ்ச அப்புறம் கலைஞ்சி போன தன்னோட கூட்டுக்கிட்ட காக்கா சோகமா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. என்னோட தங்க கூடு போயிடுச்சு. அப்போ சின்ன சிட்டுக்குருவி காக்கா கிட்ட வந்துச்சு. பரவாயில்ல காக்கா, கவலைப்படாத, நாங்க உனக்கு கூடு கட்ட உதவி செய்யறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு கூடு கட்டலான்னு சொல்லுச்சு. பச்சைக்கிளி, புறா எல்லாரும் கூடு கட்ட கிளைகளை கொண்டு வந்தாங்க. அப்ப காக்கா கேட்டுச்சு, நான் உங்க எல்லார்கிட்டையும் என்னோட தங்க கூட பத்தி சொல்லி பெருமை பாராட்டிக்கிட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு உதவி பண்றீங்களே, ஏன்? அப்போ சிட்டுக்குருவி சொல்லுச்சு, நாம நண்பர்கள். உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க எல்லாரும் கண்டிப்பா உதவி செய்வோம். தங்க கூடு ஸ்பெஷல் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுற இந்த கூடு தான் ஸ்பெஷல். காக்கா தலை குனிஞ்சு சொல்லுச்சு, என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட என்னோட பெருமைகளை பத்தி மட்டுமே நான் பேசிட்டு இருந்தேன். அது ரொம்ப தப்புன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் காக்கா ராஜா இல்ல, எப்பவுமே உங்க நண்பன் தான். பறவைகள் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு அந்த காக்காக்கு கூடு கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதுக்குதான் ரொம்ப பீத்திக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, ஓவரா வாய் பேசினா இப்படிதான் ஆகும். இன்னைக்கு நாம கத்துக்க போற ஆத்திச்சுடி உ. உடையது விளம்பேல். உடையது விளம்பேல். உடையது உன்னுடைய பொருள், செல்வம், அறிவு, வீரம், ரகசியங்கள் போன்ற திறமைகள். விளம்பேல் பிறர் அறியும்படி சொல்லாதே, வெளிப்படையாக பேசாதே, தற்பெருமை கொள்ளாதே. அதாவது எப்பவுமே நம்மளோட பெருமைகளை, நம்ம ரகசியங்களை பத்தி மத்தவங்க கிட்ட பாராட்டி பேசிக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்க பொருள்கள் நம்மளோட பெருமை இல்லை. நம்ம மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், தன்மையா இருக்கோமான்றதுல தான் உங்க பெருமை இருக்கு. அதனால எப்பவுமே பெருமை பாராட்டிக்காம தன்னடக்கத்தோட இருக்கணும். ஸ்டோரி பீரியட் முடிஞ்ச அப்புறம் பசங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ரம்யா, இனிமே நீ உன்னோட புது கிரையான்ஸ பத்தி பெருமை பேசிட்டே இருக்க கூடாது, சரியா? இன்னைக்கு மிஸ் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்குல்ல? ஆமா ஆமா, உடையது விளம்பேல். நம்மளோட பெருமைகளை பத்தி மத்தவங்க கிட்ட பேசிக்க கூடாது, தன்னடக்கத்தோட இருக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.
5வது ஆத்திச்சுடிய நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. உடையது விளம்பேல். உடையது விளம்பேல். எப்பவுமே நம்மளோட பெருமைகளை, நம்ம ரகசியங்களை பத்தி மத்தவங்க கிட்ட பெருமை பாராட்டிக்க கூடாது. தன்னடக்கத்தோட இருக்கணும். இதே மாதிரி முழு ஆத்திச்சூடி கதைகளை கேட்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.